ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவேன்ற மாரி இந்த ஆவணி மாசம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரே ஃபங்ஷன் வந்து போற மாரி இருந்தது. அதுலயும் வந்து நான் எஸ்கேப் ஆயி எதுலயுமே நான் போகல. எல்லாத்துக்கும் அவரே தான் போயிட்டு வந்தாரு. ஒரே ஒரு ஃபங்ஷனுக்கு தான் போயிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஏன்டாப்பா போனோன்ற மாரி எங்களுக்கு சோதனை மேல சோதனை அப்படிதான் இருந்தது. 5:30 மணிக்கு ஃபங்ஷன் வந்து ஒரு 6 டூ 7:30. நாங்க வந்து ஒரு 5:30 மணிக்கெல்லாம் பஸ்ல போயிடலாம் அப்படின்னு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னோம். வண்டியில போனா தான் வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுது. ஏதாவது மக்கர் பண்ணுது. சரி பஸ்ல போனாலும் இந்த டைம் வந்து பிளான் பண்ணி போய் நின்னோம். 5:30 மணிக்கு போய் நின்னு 6:30 ஆச்சு, 6:45 ஆச்சு, 7மே ஆயிப்போச்சு. அதுவரைக்கும் பஸ் வந்த பாடில்ல. ஏன்னா முகூர்த்த நாளாங்காட்டி எல்லா பஸ்ஸுமே வந்து சென்னைக்கு போயிடுச்சு போல இருக்கு. எங்களுக்கா வீட்டுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. ஒரு பஸ் வந்தது. அதுல ஏறி உட்காந்தோம். அது வந்து ஊர்வா சுத்தி, சுத்தி, சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 8:45 தான் எங்கள கூட்டு போய் 7:30 மணி ஃபங்ஷனுக்கு 8:45க்கு தான் கூட்டு போய் விட்டு, எல்லாம் வந்து மண்டபமே காலி பண்ணியிருப்பாங்கன்னு நெனச்சேன். ஒரு வழியா மண்டபத்துக்கு போய் அந்த ஃபங்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம். இந்த மாரி உங்களுக்கு அனுபவம் இருக்கா? அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இது வெள்ளிக்கிழமை காலையில. வியாழக்கிழமை ஃபங்ஷன்லாம் போனதால வெள்ளிக்கிழமைக்கான எந்த வேலையுமே வந்து செய்யல. இதுக்கப்புறம் தான் மதியம் 1 டூ 2ல வந்து பூஜை பண்ணிக்கலான்றதுக்காக காலையிலேயே வந்து மாவு இல்லாதால பார்த்தீங்கன்னா, மொத நாள் வந்து சப்பாத்தி, மறுநாள் வந்து பூரி செய்ற மாரி இருந்தது. அதெல்லாம் செஞ்சு குடுத்துட்டு 1 டூ 2ல தான் வந்து சுக்கிர ஓரையில பூஜை பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். கொஞ்சம் தாமரை வந்து நான் விநாயகர் சதுர்த்தி கரைக்கிறப்ப போய் பறிச்சுட்டு வந்து வச்சிருந்தேன்ல, அது எல்லாமே கவர்ல வச்சிருந்தேன். அந்த தாமரை தான் எல்லாமே வந்து வச்சு அன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, எங்க எதிர் வீட்டு ஆண்டி கூட சொல்லுவாங்க, இந்த வீடியோ பார்க்குறப்ப கூட அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் சொன்னத பிரியா வந்து அப்படியே வீடியோல சொல்லிருச்சுன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பூவெல்லாம் வந்து டெய்லியும் வந்து பறிச்சுருவாங்க. அந்த ஆண்டிக்கு முடியலனாலும் யாருன்னா பறிச்சுக்க சொல்லுவாங்க, இல்லனா வந்து பறிச்சுருவாங்க. நான் வந்து செம்பருத்தி பூலாம் வந்து பறிக்கவே மாட்டேன். செடியில அதிகமா வந்து நான் பறிக்கவே மாட்டேன். ஏன் இந்த மாரி பூவெல்லாம் பறிக்காம விடுற? அந்த மாரி பறிக்காம விடவே கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாரி பூவ வந்து நம்ம பறிக்காம விடுறதுனால, அது ஏதோ சாப விடும், இல்லன்னா வந்து கோச்சுக்குமோ ஏதோ வந்து சொல்லுவாங்க. அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா வந்து சொல்லுங்க. அன்னைக்கு வந்து பூ பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்ல. நானுமே வந்து இந்த முகூர்த்த நாளுன்றதால கிடைக்கவே இல்லையா, தாமரை பூ இருந்தது, கொஞ்சமா மல்லிப்பூ இருந்தது. அத மட்டும் வச்சு அன்னைக்கு பூஜை பண்ணியிருந்தேன். பிரசாதமும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவுமே இல்ல. பானகம் மட்டும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அன்னைக்கு பூஜை பண்ணியிருந்தேன். அன்னைக்கு பிரதோஷன்றனால ஒரு 4:30 மணிக்கு மேல கோவிலுக்கு போலான்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா, அந்த தண்ணி வந்து அப்படியே இருந்தது. அங்க கும்பாபிஷேகம் எல்லா கோவில்லயும் வந்து காசு குடுத்து தான் வாங்குவாங்க. சொம்பா இருக்கட்டும், அந்த பானையா இருக்கட்டும் எல்லாமே. அந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஃப்ரீயா தான் குடுத்தாங்க. எனக்குமே ஃப்ரீயா தான் அந்த அ கும்பாபிஷேக தண்ணி வந்து கிடைச்சது. அதான் வாங்கிட்டு வந்து வீடு எல்லாமே தெளிச்சுட்டு, கடைக்கு வந்து குடுத்து அனுப்பலான்னு வச்சிருந்தேன். இன்னுமே வந்து குடுத்து அனுப்பவே இல்ல. அன்னைக்கு டே அப்படிதான் போச்சு. இன்னைக்கு நம்ம ஃபேமிலில சுந்தர் ஆனந்தி இவங்க திருமண நாள் 10வது திருமண நாள் கொண்டாடுறாங்க. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா இருக்கணும்.